ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிராமத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க. அந்த மக்களோட மூட நம்பிக்கையினால் அவங்களுக்கு வந்த விளைவை நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு வேர்ல்ட் வியூ ஒர்க்ஸ். ஒரு கிராமத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்குள்ள சில மூட நம்பிக்கைகளும் இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு சமயம் அவங்க ஊரில் பயங்கரமான மழை பெஞ்சிருச்சு. அவங்க குடிசைகள் எல்லாமே மழையினால் அடிச்சிட்டு போயிடுச்சு. அதனால் ஒரு மண்டபத்தில் எல்லாரும் போய் தங்கியிருக்காங்க. இருக்கிறதுக்கு ஒரு வீடுமே இல்லை. அந்த மண்டபத்தில் இருந்தாலும் மழை விடலை. ரொம்ப பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. இடி நிறையா பக்கம் இடிச்சிட்ருக்கு. அங்கிருந்த மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுற ஒரு மனிதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருவேளை இடி நம்மளை தாக்கிடலாம். இடி யாரை தாக்கும் அப்படின்னா, ரொம்ப பாவப்பட்ட மனிதரை தாக்கும். நம்ம எப்படி நம்மளுக்குள்ள இருக்கிற பாவப்பட்ட மனிதரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவரே சொல்கிறாரு, தூரமாக ஒரு கம்பம் இருக்குது. அந்த கம்பத்துக்கு போய் எல்லாருமே ஒவ்வொருத்தராக போய் அந்த கம்பத்தை தொட்டு வரணும். பாவப்பட்ட மனிதர் யார் தொடுறாங்களோ அப்போ அந்த இடி இடித்து அந்த மனிதன் மட்டும் இறந்துடுவான். நம்மளுக்கு உயிருக்கு பாதுகாப்பாக இருந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மக்கள் அனைவரும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. தூரமாக ஒரு கம்பம் இருக்குது. அந்த கம்பத்தை ஒவ்வொருத்தராக போய் தொட்டு வர்றாங்க. முதல்ல ஒரு மனிதன் போகிறான், தொட்டு வரான். அதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லா மனிதர்களும் போய் தொட்டு வர்றாங்க. இடி இடிக்கவே இல்லை. கடைசியாக ஒரு மனிதன் இருக்கிறாரு. எல்லாரும் யோசிக்கிறாங்க, இந்த ஒரு மனிதன் மட்டும்தான் பாவப்பட்ட மனிதன் போல். அதான் யார் தொட்டுமே இந்த இடி இடிக்கலை. இப்போ இந்த மனிதன் தொட போகிறான், அவனை இடி இடித்து அவன் இறக்க போகிறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த மனிதனும் போகிறான். அவனுக்கு போகிறப்ப மனசுக்குள்ளே பயமாக இருக்குது. அவன் நல்லவன் தான், ஆனால் அவனுக்கு ஒரு வேளை நம்ம தான் பாவப்பட்ட மனிதனோ என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு பீதியில் நகர்ந்து போகிறான். அடிமேல் அடி வச்சு போகிறான். பயமாக இருக்குது. எல்லாருமே நம்ம தப்பிச்சிட்டோம், அந்த ஒரு மனிதன் மட்டும்தான் இருக்க போகிறான் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. ஆனால் இப்போ தாங்க ஸ்டோரியில் பயங்கரமான சேஞ்ச் வரப்போகுது. அந்த மனிதன் போய் தொடர அந்த கம்பியை இடி இடிக்குது. அவங்க மக்கள் நினைக்கிறாங்க அவன் இறக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடி விழுந்தது அந்த மனிதன் மேலே கிடையாது, அந்த மண்டபத்து மேலே. பயங்கரமான இடி அந்த மண்டபத்து மேலே விழுகுது. அந்த மண்டபத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு செகண்டில் கருகி சாம்பல் ஆகிறாங்க. ஆனால் இந்த ஒரு மனிதன் மட்டும் தப்பிக்கிறான். அதாங்க நம்ம மூட நம்பிக்கையினால் நம்ம அவங்க பெருசு, இவங்க சின்னது, இவங்க கெட்டவங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம கணிக்க முடியாது. அதனால எந்த செயல் பண்ணாலும் யோசித்து சிந்திச்சு பண்ணணும். சரிங்களா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஸ்டோரி வேணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.